ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம ஹியூண்டே கிரெட்டாவுடைய சம்மர் எடிஷன் கூட தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டாவுடைய சம்மர் எடிஷனில் நம்ம EX மாடல் ரிவ்யூ பார்த்தோம். அதில் வெறும் ரெண்டு ஃபீச்சர்ஸ் தான் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதுக்கு அடுத்தபடியான வேரியண்ட்டுங்க, EX ஆப்ஷன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த EX ஆப்ஷன்ங்கிற வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பனோராமிக் சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் அண்ட் மேலும் பல ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி ஹுண்டே கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கும் மேலே இன்னும் ஒரு ஃபீச்சர் அப்டேட்னு சொல்லிட்டு இந்த சம்மர் எடிஷன் கொண்டிருக்காங்க இந்த EX ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, ஆக்சுவலி லுக்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் சில பல விஷயங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் கனெக்டட் LED DRLs அண்ட் டியூவல் டோன் வீல் கவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த வேரியண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த EX ஆப்ஷன் சம்மர் எடிஷன் வெர்ஷனோடைய எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸஸ் ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இது உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸோடையும் கிடைக்குது. பெட்ரோல் டீசல் ரெண்டு என்ஜின் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டர்போ பெட்ரோல் மேனுவல் 13,13,000 அப்படிங்கிற எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங் கிடைக்குது. அதுலேயே IVT ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 14,48,000 அப்படிங்கிற எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டீசலில் மேனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,69,000 14,69,000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டீசலில் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 16,04,000 ரூபாய் அப்படிங்கிற எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன விட ப்ரைஸிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் ஓவரால் ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆன் ரோட் ப்ரைஸுக்கு ஆக்சுவலி இது நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். தொடர்ந்து பாருங்க, சுவாரஸ்யமான ஒரு வேரியண்டாக இருக்க போகுது. இன்னைக்கு இந்த சம்மர் எடிஷன் ஹியூண்டே கிரெட்டா EX ஆப்ஷன் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எனி ஹியூண்டே கார் ரீதியான டவுட்ஸ் அண்ட் டெஸ்ட் டிரைவ்ஸ்க்கு தாராளமாக அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஹியூண்டே கிரெட்டாவுடைய சம்மர் எடிஷன் EX ஆப்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் தமிழில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அங்கேயும் நாங்கள் ரெகுலர் கான்டென்ட்டை இதே கான்டென்ட்டை அங்கேயும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரைட், இப்போ உள்ளே போயிடலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த EX ஆப்ஷன் சம்மர் எடிஷனில் அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே ப்ரைஸிங்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்ஜின்ஸ் பொறுத்தவரை ரெண்டு என்ஜின்ஸ் தாங்க வருது. ஹியூண்டே கிரெட்டாவுடைய பேஸ் மாடல் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கிறது ரெண்டு என்ஜின்ஸ் தான். இதில் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் மீதி கிடைக்கிற ரெண்டு என்ஜின்ஸுமே நல்ல என்ஜின்ஸ் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் MPI நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் 115 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர இந்த EX ஆப்ஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு IVT, அதாவது இன்டெலிஜென்ட்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், CVT கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் எப்படி வேணாலும் அதை சொல்லலாம், அந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ரைட், இது போக டீசல் என்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ஜின் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின். இந்த என்ஜினும் 115 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் டார்க்னு பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இந்த EX ஆப்ஷன் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்ஜினோடைய ஸ்பெக்ஸ் விஷயங்கள். இப்போது வண்டியோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலி நிறையா விஷயங்கள் மாற்றின மாதிரி தெரியுது. இது டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எஸ் வேரியண்ட், எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீல் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் தான் முதல்ல கிடச்சிட்டு இருந்தது. ஓகே, இது ஆக்சுவலி ஸ்டீல் வீல்ஸுங்க, ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அலாய் வீல் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இதுதான் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது. ஸ்டீல் வீலையே பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வீல் கவர் தான். ஓகே, இதை பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ ஸ்டீல் வீலோடைய கவரே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசைன். இது இப்போது EX ஆப்ஷன் வேரியன்ட் சம்மர் எடிஷனுக்கு கிடைக்குது. டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எப்பவும் போல் டயர் சைஸ் இங்கே 205/65 R16 அந்த டயர் சைஸ் தான் கிடைக்குது. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரைட், அது போக வேற என்ன ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் எஸ் வேரியண்ட் வரைக்குமே உங்களுக்கு இந்த LED ஹெட்லாம்ப்ஸுங்கிறது கிடைக்காம இருந்தது இல்லையா? LED கனெக்டட் LED DRLs அண்ட் குவாட் பீம் LED ஹெட்லாம்ப்ஸ் இப்போ இந்த EX ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. சூப்பரான ஒரு ப்ரீமியமான டச் அப்படின்னு சொல்லலாம். ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரைட், EX வேரியண்ட்டில் நம்ம ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் இதில் உங்களுக்கு குவாட் பீம் LED ஹெட்லாம்ப்ஸே வந்துருச்சு வித் கனெக்டட் LED DRL. ஓகே, இந்த லைட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தான் தெரியும். இது கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த
ஃப்ரேம் பர் செகண்ட்னால. பட் இது கனெக்டட் எல்இடி டிஆர்எல் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ப்ரீமியம் டச் அப்படின்னு சொல்ல முடியும். இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேயே இது இப்போ வந்துருச்சு. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோ 360 டிகிரி கேமராவோ இந்த வேரியண்ட்டில் ஆட் ஆகலை. பட் இருந்தாலும் வண்டி தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. முன்ன மாதிரி பேசிக் வேரியண்ட் மாதிரி எனக்கு என்னமோ தோணலை. நல்ல ஒரு லுக் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது போக சைட் ப்ரொஃபைலில் வேறு எதுவும் பெருசாக ஆட் ஆன மாதிரி தெரியல. உங்களுக்கு இன்னும் கூட இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இல்லை, உங்களுக்கு இந்த ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் ஃபெண்டர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த மிரர்ஸில் உங்களுக்கு கிடைக்காது. பட் என்னதான் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ், பாடி கலர் ஓஆர்விஎம்ஸ் வந்துடுது. இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பனராமிக் சன்ரூஃப் வந்துடுது. ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பனராமிக் சன்ரூஃப் ஆரம்பிக்கிற வேரியண்ட் இந்த வேரியண்ட் தான் இஎக்ஸ் ஆப்ஷனுங்கிற வேரியண்ட் கிரெட்டா லைனப்பில் பொறுத்தவரை. தென் பின்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆட் ஆகிருக்கு, எதுவும் பெருசாக ஆட் ஆன மாதிரி தெரியல. எப்பயும் போல் உங்களுக்கு இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் நமக்கு இஎக்ஸ் வேரியண்ட்லேயே பார்த்தோம். ஸோ அந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்துடுது. இது ஃப்ளிக்கர் ஆகிறதுக்கு ரீசன் இது ஸ்டைல் கிடையாது. இது ஆக்சுவலி என்னுடைய கேமராவில் அந்த ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படி இருக்குது, அதனால தான் அப்படி உங்களுக்கு காட்டுது. பட் நேரில் பார்க்கும்போது ஃபுல்லாக கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸாக தான் கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, ரியரில் உங்களுக்கு ரிவர்ஸ் லேம்ப் கீழே பம்பரில் அடியில் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு ரியர் பம்பரில் கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட் ஆகியிருக்கு இந்த சம்மர் எடிஷனை பொறுத்தவரை. ஓகே, ஸோ அதுவும் இன்னொரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரோடைய லுக் அப்பீல் எல்லாமே முன்னை விட பார்க்குறதுக்கு டெஃபினெட்லி பெட்டராக இருக்குது. இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குது அதை பார்த்துலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் சம்மர் எடிஷனுடைய இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே இஎக்ஸ் வேரியண்ட்லேயே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. சம்மர் எடிஷன் பொறுத்தவரை அந்த விஷயங்கள் இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட் இருக்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட தான் வந்துச்சு. ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்டுக்கும் இருக்குது. ரைட், மற்றபடி ஓவரால் இன்டீரியரோடைய அப்பீல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது இஎக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பெரிய அளவில் எனக்கு இன்னும் மாற்றமெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் சில விஷயங்கள் மாறி இருக்குங்க. பட் மாறாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான். இஎக்ஸ் வேரியண்ட்டில் எப்படி சீட்ஸ் பார்த்தோமோ அதே ஃபேப்ரிக் அப்போல்சரி, அதே கிரே அண்ட் லைட் கிரே அப்படிங்கிற காம்பினேஷனில் சீட்ஸு, ஃபேப்ரிக் அப்போல்சரி நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸ் தான், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கூலிங் இருக்குன்னு வைங்க. ஓகே, ஃபேப்ரிக் அப்போல்சரியை பொறுத்தவரை வெயில் காலத்தில் நல்ல ப்ரீதிங் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 6 ஏர்பேக்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டு தான், அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இஎக்ஸ் வேரியண்ட்லேயே பார்த்தோம் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது, அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ரைட்டுங்க, இப்போது உள்ளே உட்கார்ந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இது என்ன இஎக்ஸ் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டு தான், இஎக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இஎக்ஸ் ஆப்ஷன் தான் இது. இஎக்ஸுக்கு ஒரு படி மேலே சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கொண்டு வந்துருக்கிற ஒரு வேரியண்ட் இது. ஆனால் அது இது வரைக்கும் தான் அப்படி. இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் சம்மர் எடிஷனில் நிறையாவே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்க்குறீங்களா? முதல்ல அதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பட்டன் ஸ்டார்ட். ஓகே, ஸோ பெரிய அளவில் எதுவும் மாறின மாதிரி டிஸ்பிளேஸ்லையும் எனக்கு ஒன்றும் தெரியல. காரணம் அதே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இந்த சேம் விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வேரியண்ட்டில் இப்போ ரிவர்ஸ் கேமரா வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இப்போ இஎக்ஸ் ஆப்ஷன் சம்மர் எடிஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது நல்லாவும் இருக்குது, கிளாரிட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். நல்ல விசிபிலிட்டி அண்ட் கிளாரிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு அடிஷனாக இருக்குது. இது போக நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்கும். ஓகே, பட் இது வந்து மேனுவல் வண்டிங்கிறதுனால க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. வேறு எதுவும் இன்டீரியரை பொறுத்தவரை பெருசாக எதுவும் ஆட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கிறது மெயினாக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான். மற்றபடி மீதி எல்லாமே இஎக்ஸ் வேரியண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அதே சேம் ஃப்ளாட் பாட்டம் டிசைன், ஸ்டீரிங் வீல் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேனுவல் வெர்ஷனை பொறுத்தவரை க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உட்பட ஸ்டாண்டர்டான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயோட இந்த ஹுண்டாயோடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டிஆர்விஎம் ஃபீச்சரோட வந்துடுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஏசி பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை. நீங்கள் வந்து எஸ் ஆப்ஷன் வேரியண்ட் போனீங்கன்னா தான் டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி கிடைக்கும். மீதி எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் பேஸ் மாடல்ஸ்க்கு மேனுவல் ஏசி மட்டுமே. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப் யூஎஸ்பி, ஒரு ரெகுலர் யூஎஸ்பி, ஒரு 12 வோல்ட், 3மே இங்கே வந்துடுது உங்களுக்கு. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் நல்லா ஸ்லிக்காக இருக்குது. இது போக நீங்கள் ஐவிடி ஆட்டோமேட்டிக் அல்லது டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதனுடைய லுக்கே வேறு மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் ட்ரைவ் மோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் ஆகும். ரைட், அண்ட் அது போக 2 கப் ஹோல்டர்ஸ், நல்ல கம்ஃபர்டபுளான ஆர்ம்ரெஸ்ட், மேனுவல் ஹேண்ட் பிரேக் லீவர்,
உள்ள நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ் கூலிங் இல்லை, பட் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கிடச்சிருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம் வந்துடுது. பேனராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகே, இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபேன்சியான விஷயம் ஆயிடுச்சு. பேனராமிக் சன்ரூஃப் எல்லோரும் இப்போ விரும்புகிறாங்க. அது வந்து இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நல்ல பெரிய சன்ரூஃப். ஆனால் யாரும் தயவுசெய்து ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தலையை வெளியே விட்டுட்டு ட்ராவல் பண்ணாதீங்க. வெரி வெரி அன்சேஃபான ஒரு செயல். கூடிய சீக்கிரமே போலீஸ் அதுக்கெலாம் ஃபைன் போட்டுருவாங்க. இந்த பேனராமிக் சன்ரூஃப் தவிர இந்த பேனராமிக் சன்ரூஃப்கான ஸ்விட்சும் ஆட் ஆகியிருக்கு. இது கூடவே இந்த கன்சோலோடைய லைட்டிங்கும் மாற்றிருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து இஎக்ஸ் வேரியண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் பல்பு தான் வந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் புதுசாக ஆட் ஆகியிருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் ஆப்வியஸ்லி நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. சரியா, தென் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷன்லாம் இல்லை, இது நார்மல் பவர் விண்டோஸ் தான். கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். இஎக்ஸ் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேம் விஷயங்கள் இது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை தான் மெயினான மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு எல்இடி கனெக்டட் டிஆர்எல்ஸ் அண்ட் புது டியூவல் டோன் ஸ்டீல் வீல் கவர்ஸ், குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகியிருக்கு. இன்டீரியர் பொறுத்தவரை ரிவர்ஸ் கேமரா ஆட் ஆகியிருக்கு. இதை தவிர இதில் இன்டீரியரில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இப்போது வாங்க பேக் சீட் போய் பார்க்கலாமா? ரைட், ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை என்றைக்குமே இது வந்து பீப்புள்ஸ் ஃபேவரட்டாக இருந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த வண்டியோடைய பேக் சீட் ஓவரால் பேக்கேஜிங், ஸ்பேஸு, கம்ஃபர்ட், வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நீரும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீரும் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. என்னால் இங்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்பேஸிங், ஹெட்ரூம், இது வந்து பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிற வண்டி. அப்படி இருந்துமே ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. என்னென்னா ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிற ஆள் வந்து உட்காந்தாதான் கொஞ்சம் என்ன சொல்கிறது தலை உரசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஹெட்ரூம் இருக்குது. பட் இதில் இல்லாத ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ். ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹியூண்டே கிரெட்டாவோட எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாம் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ஸில் அது இல்லை. ஸோ ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட், அதுவும் குட்டி ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ விப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பட் நந்தலஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. அதுபோக சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேர் உட்காந்தாங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே 3 பேர் உட்கார்றதுனாலுமே கேபினோடைய அகலம் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். 3 பேர் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுங்கிறது உறுதியான விஷயமா இருக்குது. கூடவே ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பேஸ் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நல்ல ஹை குவாலிட்டி வென்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ். கூடவே ஒரு சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இங்கே பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு இருக்குது. ஃபோன் ஸ்டோரேஜ்க்கு ஒரு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இருக்குது. பேக் சீட் பொறுத்தவரை ஆட் ஆகியிருக்கிற ஒரு ஃபீச்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரியர் ரெட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ். இது வந்து இஎக்ஸ் வேரியண்ட்டில் இல்லை, இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்லேயும் முன்ன கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்ஸில் இப்போ சம்மர் எடிஷனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ரியர் ரெட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் சைடு விண்டோஸுக்கு வருது. ஸோ கொஞ்சம் ப்ரைவசிக்கு இன்கேஸ் வெயில் அடிக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இது ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நல்ல கன்வீனியன்ட்டான ஃபீச்சராக இருக்குது. அதுபோக இங்கே ரியருக்குமே எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க தனியாக ஹேண்டில் ஏரியாவுக்கு உள்ள. இதுவுமே ரொம்ப நீட்டான ஒரு கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், மற்றபடி ஓவரால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம் தான். 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கூடவே பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய குறை எதுவும் இல்லை. ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆகிருது இந்த வேரியண்ட்ஸில், இன்க்ளூடிங் சில ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பேனராமிக் சன்ரூஃப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆடம்பரம் தானே. ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துருவோமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓகே, ஸோ 433 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி அது அப்படியே சேமாக கிடைக்குது. இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் மட்டும் பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பூட் லேம்ப் கிடையாது. அண்ட் ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதே சேம் 16 இன்ச் ஸ்டீல் வீலை தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கிடச்சிருது. அதுவும் ஒரு காமனான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸில் எந்த புதுசான விஷயமும் இல்லை. இப்போ வாங்க இந்த சம்மர் எடிஷன் இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய வேல்யூ இது யாருக்கு செட் ஆகும் அதை வந்து பேசிடுவோமா. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே கிரெட்டாவோடைய புது சம்மர் எடிஷன் இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட். இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டோடைய சம்மர் எடிஷன்.
ஸோ முன்னவே இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியன்ட் நல்ல வேல்யூ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். காரணம் இதில் வந்து சன்ரூஃப் பிரியர்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து கொடுத்தாங்க. அது போக ஓவரால் பெட்டர் ஃபீச்சர்ஸாகவே இதில் வந்து இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டாங்க. உங்களுக்கு குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. அண்ட் மேலும் இன்டீரியர் பொறுத்தவரை ரியர் சீட்ஸுக்கு சன்பிளைண்ட் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்திருக்கு. ஸ்மார்ட் ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒன்றா வருதுங்க. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கூட இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் வேரியன்ட் சம்மர் எடிஷன் பெட்டரான வேல்யூ ஃபார் மணி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பெருசாக கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண விரும்பல, எக்ஸ்டீரியர் மட்டும் இந்த அலாய் வீல்ஸ்லாம் மட்டும்தான் மாற்றுவீங்க, ஆனால் மற்ற மீதி விஷயங்கள் எல்லாம் ஃபேக்ட்ரியிலேருந்தே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் சம்மர் எடிஷன் வேரியன்ட் ஒரு பக்காவான வேல்யூ ஃபார் மணி சாய்ஸாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்தே விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.